அக்கறை இல்ல. பக்கத்தாத்து மரத்துல இருந்து 2 தேங்காய் நம்ம வீட்டுல விழுந்திருக்கு. அதை பத்திரமா ஒளிச்சு வைக்கணும்னு யாருக்காச்சும் என்ன இருக்கா? இங்க பாரு, வாழைப்பழ தோல் எடுத்து டைனிங் டேபிள் மேல வச்சிருக்கா. அதை கீழே போட்டா வழிக்கு விழுந்து காமெடியாவது பண்ணலாம். ஆபீஸுக்கு வேற எனக்கு டைம் ஆயிடுச்சு. யாருக்குமே அக்கறை இல்ல. ஆளே இல்லாம ஃபேன் ஓடிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய ஹால் இருக்கு, ஹால் இல்லன்னு சொல்றேன். ஐயோ, நான் இந்த ஹால சொல்லல, மனுஷால சொன்னேன். இங்கதானே வச்சேன், எங்க போச்சு? நம்ம ஆட்களை வச்ச இடத்துல இருக்கா? பெருமாளே, எல்லாரும் இந்த லோகத்துல செல்பிஷாவே இருக்கா. யாராவது போய் சோடா வாங்கிவாங்க, யாராவது போய் டீ வாங்கிவாங்க. ஆமா ஆமா, அப்படியே எனக்கு 2 சிகரெட் வாங்கிட்டு வாங்க. எனக்கு அப்படியே ஒரு பாக்கு வாங்கிவாங்க. அடி செருப்பால எவன்டா மயக்கமாகறவனுக்கு சோடா வாங்கிவானா? கூடவே சேர்த்து பாக்கு சிகரெட் எல்லாம் ஆர்டர் பண்றீங்க. கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணுங்க. ஒருத்தர் குடிச்சு போதையில பட்டு இருக்க, அவர் தயவு செஞ்சு ஏத்திட்டு போகும். கேரியர் இல்லையா சார்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் வேணா என்னோட கேரியர் தரேன், தயவு செஞ்சு ஏத்திட்டு போகும். சைக்கிள்ல கேரியர் இல்லன்னு சொன்னேன் சார். சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணுங்க. சரி வழிவிடியா, ஏத்திட்டு போறேன். கொஞ்சம் வழிவிடுங்க, ஏத்திட்டு போறேன். ஐயோ பெருமாளே, சைக்கிள்ல ஏத்திட்டு போக சொன்னா சைக்கிளே மேல ஏத்திட்டு போயிட்டானே. ஐயோ, இந்த லோகத்துல யாருக்குமே பொறுப்பு இல்ல, யாருக்குமே கருணை, யாருக்குமே இறக்கம் இல்ல, யாருக்குமே அக்கறை இல்ல. இப்ப எதுக்குடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இந்த லோகத்துல கருணையே இல்லப்பா. யாருடா கருணை இல்லன்னு சொன்னது? இப்பதான் மார்க்கெட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வரேன். என்ன பாரு கருணை. அப்படியே அண்டா எடுத்து மண்டையை உடிச்சிருவேன். என்னோட கஷ்டத்தை சொன்னா கலாய்க்கிறேலா? பாவம், ஒருத்தர் ரோட்ல மயங்கி கிடந்தான். அவனை சைக்கிள் ஏத்திட்டு போக சொன்னா சைக்கிளையே மேல ஏத்திட்டு போயிட்டான். சூப்பர் காமெடி. நீ தான் காமெடின்னு சொல்ற. அங்க இருந்தவா யாருமே சிரிக்கவே இல்லை தெரியுமா? லோகத்துல யாருக்குமே கருணை இல்ல, யாருக்குமே பொறுப்பு இல்ல, யாருக்குமே இறக்கம் இல்ல. சார் என்ன விட்டுருங்க சார், எனக்கு ரொம்ப குளிர்ந்து சார். டெய்லி பக்கத்து வீட்டுக்கார பையனை கூட்டு வந்து உட்காந்து வச்சு அவன் தள்ள ஜலத்தை ஊத்துற. மண்ணு மத்த செலவுக்கு அப்பா என்கிட்ட தான் காசு வாங்கிட்டு போற. கேட்டா மட்டும் நீ கொடுத்துட்டு போறியாக்கும்? ஏன்னு ஓடுற நீ? அப்பா, இப்ப நான் யாருக்காவது குளிக்க ஊத்தணும், நீங்களாவது உட்காருங்களேன். சரி.